ஈரானில் பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த போராட்டத்துக்கு மத்தியில் இன்னைக்கு யூகே ஈரானுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் யூகே ஈரான் இரட்டை குடியுரிமை இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் ஈரானுடைய முன்னாள் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு இன்று மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்பா அவருக்கு மரண தண்டனை அப்படின்னு கேட்டால் வேறு எதுவுமே கிடையாது. ஈரானை அவர் ஸ்பை வேலை பார்த்தார். எங்கள் நாட்டினுடைய ரகசியத்தை பல நாடுகளுக்கும் அவர் என்ன கொடுத்துருக்காரு, அப்படி எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கு நாங்கள் மரண தண்டனை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையை உலகளவில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சர்ச்சை காரணமாக ஈரானுக்கு எதிராக இன்னும் பல பொருளாதார தடைகளும் பலவிதமான நெருக்கடியும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். நம்ம செய்திகளை பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள், நிறைய நண்பர்கள், உறவுகள், மாணவ மாணவிகள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த யூபிஎஸ்சினா என்ன, அதனுடைய எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறது, அதுக்கான பலவிதமான வழிமுறைகளை ஒரு ஆடியோ புக் வடிவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். அந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொங்கல் 60 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜனவரி 14, 15, 16 3 தினங்கள் மட்டும் உங்களுக்கு 60% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ரஷ்யாவினுடைய மிசைல் ஸ்ட்ரைக் இன்றைக்கும் கீவில் இருந்தது அப்படிங்கிறதும் பல இடங்களில், சோலிடார் அப்படிங்கிற பல இடங்களில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவு தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. சோலிடார் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நேத்தே வேக்னர் குரூப் சொல்லிட்டாங்க. ஆனால் உக்ரைனுடைய ராணுவம் சொன்னாங்க, இல்லை இன்னும் அவங்களுடைய கண்ட்ரோலில் ஃபுல்லாக நாங்கள் கொடுக்கல, எங்களுடைய ராணுவப்படை அங்கே பலவிதமான டிஃபென்சிவ் பொசிஷனில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த தாக்குதலுக்கு பிறகு பாக்மத் பகுதிக்கு வேக்னர் குரூப் அப்படியே மூவ் ஆங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த இடங்களில் எல்லா இடத்திலுமே இப்போ என்ன செய்யப்பட்டு வருகிறதா, கன்னி வெடிகள் அப்படிங்கிறது புதைக்கப்பட்டு வருகிறது. இந்த கன்னி வெடிகள் உலகளவில் இப்போ கன்னி வெடிகளால் சூழ்ந்த மிகப்பெரிய பகுதி எது அப்படின்னு பார்த்தா உக்ரைன் தான். அந்த அளவுக்கான கன்னி வெடிகள் அப்படிங்கிறது அந்த உக்ரைன் நிலப்பகுதிக்குள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. பீஜிங் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம், சீனாவை எடுத்து பார்த்தோம்னா ஜனவரி இந்த 13ஆம் தேதி வரை, டிசம்பர்லேருந்து எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்துருக்காங்க. டிசம்பர் 3ஆம் தேதியிலேருந்து அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தளர்த்தி விட்டுருக்காங்க. அப்படி 60,000க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனை அவாய்ட் பண்ணலேருந்து 60,000 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி சீனா வெளியில் விட்டுருக்காங்க. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது இவ்வளோ மட்டும் இருக்காது, இன்னும் பல இறப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும், சீனா எதையோ மறைக்குது. ஏன்னா சீனாவில் ஐசியூ அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய அளவில் டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸ்லாம் பார்க்கும்போது புதுதாக நிறைய மனிதர்களை புதைத்த இடங்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருகிறது. ஸோ இன்ஃபர்மேஷன் மியூட்டேஷன் இதை பற்றிலாம் எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. சீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் இறுதிக்குள்ள எல்லாருக்குமே கொரோனா வந்துரும்பா அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அனைத்து நபர்களுக்கும் அப்படின்னா இப்போவே 60,000 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரு 20-25 நாட்களுக்குள். ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அனைத்து நபர்களுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போதே நிறைய கொரோனா தற்கொலைகள் அப்படிங்கிறதும் அதிகரிக்கிறதா. கொரோனாவால் என்னால் வெளியில் போக முடியல, என்னுடைய வேலைகள் பாதிப்படைஞ்சிருச்சு, நம்ம இந்தியாவிலையும் இதே மாதிரி நடந்துச்சு. ஸோ சீனாவில் இப்போ அது ரொம்ப பீக்காக இருக்கிறனால எல்லா நாடுகளுமே கொஞ்சம் சந்தேக பார்வையுடன் பார்த்து வருகிறது. சீனாலேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காக்கு, இலங்கைக்கு நம்ம பயணம் செய்தாலும் இனி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கை அப்படின்னு சொல்லும்போது தான் ஜெய்சங்கர் அவர்கள் வர்ற வாரம் இலங்கைக்கு பயணத்தை மேற்கொள்வார் அப்படின்னும், இலங்கை பலவிதமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கிட்டு இருக்கும்போது இந்தியா பெரிய அளவு உதவிகள் செய்தது. இப்போ இந்த ஃபாரின் மினிஸ்டருடைய பயணம் எதை குறிக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழும்பியிருக்கிறது. அடுத்ததாக சவுதி அரேபியாவுக்கு சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியா விட்டு அமெரிக்காவை காலி பண்ணணும், அமெரிக்காவினுடைய டாலருக்கு பதிலாக சீனாவினுடைய அந்த கரன்சியை பயன்படுத்த வேண்டும், இதெல்லாம் சீனாவினுடைய டிமாண்ட்ஸ். ஸோ இந்த டிமாண்ட்ஸுக்கு சவுதி அரேபியா மட்டும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக டாலருக்கு, பெட்ரோ டாலருக்கு விழக்கூடிய மிகப்பெரிய அடியில் இதுவும் ஒன்றாக இருக்கும். சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லும்போது தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய செய்தி சவுதி அரேபியா மற்றும் ஈரான். சவுதி அரேபியா ஈரானுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க, நாங்கள் வாய்ப்பை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அது நடந்துச்சுன்னா சவுதி அரேபியா, ஈரான், சீனா, ரஷ்யா இந்த கூட்டணி எப்படி இருக்கும்? அது அமெரிக்காவுக்கு எதிரான கூட்டணியாக மாறும் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்காவும் இதை விட்டுறாது.
பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. பாகிஸ்தானுடைய தெஹ்ரிக் தாலிபான்கள் மறுபடியும் பாகிஸ்தானுக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 3 காவல்துறை அதிகாரிகள், ஒரு டிஜிபி உட்பட 3 காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப வீரியமிக்க தாக்குதலாகவும் தெஹ்ரிக் தாலிபான்கள் இன்னும் அவங்களுடைய தாக்குதலை கூடுதலாக இந்த காவல்துறை அதிகாரிகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிராக செய்வார்கள் அப்படிங்கிற அறிவிப்பையும் தெஹ்ரிக் தாலிபான்களுடைய சோஷியல் மீடியாவில் சில செய்திகளாக நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக பாகிஸ்தான் தான். சீனாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்திலிருந்து ஒரு ட்வீட் அப்படிங்கிறது வெளியாகுது. அந்த ட்வீட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நாங்களும் சீன அரசாங்கம், அதாவது பாகிஸ்தானும் சீன அரசாங்கமும் உய்குரின மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், சீக்கிரமாக அவங்களுக்கு விடுதலை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட். அதுக்கு பாகிஸ்தான் மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை நாங்கள் கனவுல கூட அப்படி நினச்சது கிடையாது, சீனாவுக்கு எதிராக நாங்கள் அப்படி நினச்சதே கிடையாது, அது யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, அப்படி ஹேக் பண்ண அந்த ட்விட்டர்லேருந்து இது வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஐயா, உய்குரின மக்களும் இஸ்லாமியர்கள் தான், பாகிஸ்தான் கொஞ்சம் உதவி செய்தால் அவங்களுக்கும் அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை நம்ம பாகிஸ்தான்ட்டையும் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் சவுதி அரேபியாவிட்டையும் சொல்ல முடியாது. ஒரு நாயை பற்றியான செய்தி. கிட்டத்தட்ட 60 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு கிளிஃப், அதுலேருந்து தெரியாமல் கீழே விழுந்துருச்சு. எப்படியோ அப்படி விழுந்த நாய் அது உயிருடன் இருந்தது, சின்ன சின்ன அடி மட்டும்தான் பட்டிருந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி. இதை ஒரு செய்தியாக பார்ப்பதற்கு இங்கே இந்த பூமியில் யார் வாழ்கிறாங்க யார் இறக்குறாங்க அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ணுறோமா அப்படிங்கிறது கிடையாது. அது இயற்கை அதுவாக டிசைட் பண்ணிகிட்ருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கை நம்மிடமிருந்து எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் திறன்பட இந்த உலகத்திற்கு, மக்களுக்கு, நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கள். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து எல்லா இடங்களிலுமே தடைப்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இன்னுமாடா இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை தடைப்படுத்தாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை, கேள்வி. ஏன்னா இந்த உலகத்தில் பிளாஸ்டிக்ஸால் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் பல நாடுகளிலும், மெஜாரிட்டி ஆஃப் நாடுகளில் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தடைப்படுத்தவில்லை. ஃபின்லாண்டில் மைனிங், நிலக்கரி அப்படிங்கிறது மைன் செய்யப்பட்டு வருகிறது. அதற்கு எதிராக அங்கே நிறைய பேர் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் கிரேட்டா தன்பர்க் அவர்களும் இணைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. வேல்ஸில், யூகேல இருக்கக்கூடிய வேல்ஸில் மிகப்பெரிய அளவில் மழையும் ஃப்ளட்டும் வந்திருப்பதாகவும் அதுக்கு பற்றியான ஒரு மேப்பை யூகே அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் யூகேல ஃப்ளட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் கூடுதலாக பலவிதமான மேப்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு இடத்துல கிளைமேட் சேஞ்ச் நடக்கும்போது, அதாவது ஒரு இடத்துல வெயில் அப்படிங்கிறது 2022 எடுத்து பார்க்கும்போது கடந்த 8 வருடங்கள் ஐநா சபையே சொல்கிறாங்க 8 வருடங்கள் தான் ஹாட்டஸ்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னும் சில இடங்களில் பார்க்கும்போது அதே மாதிரி சில பல வருடங்கள், கடந்த வருடங்கள் இந்த அளவு மழை பெய்யாத ஒரு இடங்களும், அதாவது வரலாற்றில் இந்த அளவு மழை பெய்ததே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் பதிவாகி இருக்கின்றன. ஸோ இரண்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தான் கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். உகாண்டாவுக்கு உலக நாடுகள் எல்லாருமே மிகப்பெரிய அளவு பாராட்டை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா வேறு எதுவுமே இல்லை. எபோலா அப்படிங்கிறது இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டீங்க, உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இதை எப்படி நீங்கள் சாதிச்சிங்கன்னு தெரியல, பட் ஓகே, மனதார உங்களை வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே உகாண்டா கொஞ்சம் ஸ்பீடாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இந்த எபோலா வைரஸ் அப்படிங்கிறது பரவுவதை தடுத்தார்கள். இன்னைக்கும் பாலஸ்தீனத்தை சார்ந்த 2 நபர்களை இஸ்ரேலினுடைய ராணுவம் கொன்றிருக்கிறது. மேற்கு கரையில் தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறத செய்து 2 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதே மாதிரி தினசரி ஒரு செய்தி நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீனத்திலிருந்து கேட்டுட்டு இருக்கோம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். ஏர் இந்தியாவில் நடந்த அந்த ஒன் பாத்ரூம் கேஸ் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மனிதனை கைது பண்ணிட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இல்லை, அந்த பெண் மீது நான் ஒன் பாத்ரூம் இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லும்போது கிடையாது அப்படின்னு சொல்லி அது பெரிய ஒரு சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கு. இந்த ஒரு சர்ச்சை தான் இப்படியா இருக்குன்னு பார்த்தா இல்லை. நம்ம ஊரில் என்ன நடக்குது, இந்த புதுக்கோட்டையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது அத்தனை மனிதர்கள் குடிக்கக்கூடிய குடி தண்ணீர் அந்த தொட்டியில் போய் மனிதனுடைய கழிவுகளை கலந்த மனித மிருகங்களை என்ன சொல்வது அப்படிங்கிறதே இன்னும் தெரியாத ஒரு புதிராக இருக்கும்போது அதை சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்கிறார்கள் நம்முடைய அரசாங்கம். ஸோ அந்த அளவுக்கு அங்கே என்னடா ஒரு பிரச்சனை, இல்லாட்டி இந்த அளவுக்கான மனிதாபிமானமற்ற செயலை செய்யக்கூடிய நபர்கள், உங்களுக்கெல்லாம் என்னத்துக்குடா ஜாதி இது அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது. இந்த ஜாதியை வச்சு நீங்கள் என்னத்தை சாதிச்சு தொலைச்சிங்க அப்படின்னும் தெரியலை. இந்த ஜாதி வெறி அப்படிங்கிறது பல இடங்களில் இப்போதும் இருக்கிறது அப்படிங்கிறதை கண்கூடாக நம்ம எங்கே பார்த்துட்ருக்கோம், இந்த புதுக்கோட்டையில் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி பல செய்திகள், அதாவது இறந்தவர்களுடைய அந்த உடலை இந்த வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, இப்படி சுற்றிட்டு போங்க, எங்கள் ஊர் வழியாக கொண்டு போகக்கூடாது, எங்கே போக போகிறீங்கன்னு தெரியல, எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போக போகிறோம். ஆனாலும் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு இன்றும் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கசப்பான உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ அதை இப்போவே செய்ய ஆரம்பிக்கணும். ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்ப்பரேஷன் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் நேராக ஆப்கானிஸ்தானுக்கு போக போகிறாங்க. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் நீங்கள் என்ஜிஓலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே, ஏன்டா இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உலக நாடுகள் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க, ஸோ சீக்கிரமாக இதுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள்லாம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அந்த டிஸ்கஷன்
ஆபரேஷனில் ஈடுபட போகிறார்களாம். நவாஸ் ஷெரீப் அவர்களுடைய மகள் மரியம் ஷெரீப் அவர்கள் சீக்கிரமாகவே பாகிஸ்தானுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ இது பாகிஸ்தான் அரசியலில் அடுத்த புயலை வீசும் என்றும் சொல்லப்படுகிறது. ஃபின்லாண்டில் மட்டுமே இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கடந்த 40 வருடங்கள் இல்லாத அளவுக்கு 2022 இருந்தது அப்படின்னும், சீக்கிரமாக ஃபின்லாண்டில் நோக்கியா அப்படின்னு கேட்டாலும் நமக்கு ஃபின்லாந்து தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஃபின்லாண்ட்லையும் ரிசெஷனுக்கான பாதிப்புகள் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. யூகேனுடைய ஃபாரின் செக்ரட்டரி இன்னும் பல அரசியல்வாதிகளுக்கு ரஷ்யா அவங்களுடைய பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. எங்கள் நாட்டுக்கு எதிராக நீங்கள் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கீங்கப்பா, நாங்களும் உங்களுக்கு எதிராக பொருளாதார தடையை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேட்டோ கூட நாங்கள் மோதிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கிடையாது. நேட்டோவை நாங்கள் எப்பவே தோற்கடித்து விட்டோம். இப்போ நேட்டோ மட்டும் கிடையாது, பல நாடுகளுடைய அந்த கூட்டமைப்பு தான் உக்ரைனில் நின்று போராடிட்டு இருக்காங்க. நேட்டோ தனியாளாக வந்திருந்தாங்கன்னா நாங்கள் அப்பவே விரட்டி இருப்போம் அப்படின்னு சொல்ற இந்த செய்தியை ரஷ்யா கூறியிருக்கிறார்கள். யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் அவர்கள் சீக்கிரமா எங்களுடைய பீரங்கிகள் உக்ரைனுக்கு செல்லும், அதை நான் சத்தியம் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். நேற்று ஒரு தினத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 9,000க்கும் அதிகமான விமானங்கள் என்பது தரையிறக்கப்பட்டன. கொஞ்சம் என்ன செய்ய, அமெரிக்காவில் கொஞ்சம் லேட் ஆச்சு. 1000க்கும் அதிகமான விமானங்கள் தரையிறக்கப்பட்டன. இந்த இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பிறகு விமானங்கள் தரையிறக்கப்படுவது இதுதானாமா? ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு சைபர் தாக்குதல், ஹேக்காக யாரோ பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிறது. ஸோ சாஃப்ட்வேரை நம்பி இருக்கக்கூடிய பலவிதமான தொழில்கள், இப்போ விமானம்லாம் பியூர் அண்ட் பியூர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மட்டுமே நம்பி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த சைபர் அட்டாக் அப்படிங்கிறது இன்றியமையாதது. அதே நேரத்தில் அதை எப்படியாவது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகளிலும் பல விஞ்ஞானிகள் இதே மாதிரி ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். ஸோ டோட்டலாக பார்க்க போனால் சைபர் அட்டாக்கினுடைய ஒரு யுகமாக மாறப்போகிறது வரும் காலம். அது கூடவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேரும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் கூட பண்ண முடியலை. போல்சோனாவினுடைய, அதாவது பிரேசிலினுடைய முன்னாள் அதிபர் போல்சோனா அவர்களுடைய எக்ஸ் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆல்ரெடி பிரேசிலில் பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதில் எக்ஸ் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வேற கைது செய்யப்பட்டிருப்பது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.